இந்த காலையிலே நாம் ஒரு புதிய வாக்குத்தத்தத்திற்காக, இந்த மாதத்துக்குரிய ஒரு புதிய வாக்குத்தத்தத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த சத்தத்தை கவனிக்க உங்களை தேவநாமத்தில் அழைக்கிறேன். வாசிக்கலாம். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், செபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மனோகரமான இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலையிலே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையிலே 29ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் தாவீது என்கிற ஒரு ராஜா தன்னுடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தரை கண்டுகொண்டதும், தான் சில நேரங்களில் நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவன் கடந்து செல்வதும், அவனுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களையும் பல இன்னல்களையும் கடந்து கர்த்தரை விடாமல் பிடித்ததின் நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தமாகும் இந்த காலையிலே நாம் வாசித்து கேட்டோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே ஒன்றாவதாக கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நம்ம புஷ்டியாய் வாழ்வதற்கு ஆகாரத்தை, நாம் உடம்புக்கு சத்தான ஆகாரத்தை சாப்பிடுவது வழக்கம். ஆனால் இந்த நல்ல காலையிலே தாவீது என்கிற தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த காலையிலே நீங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறீங்க. இந்த மாதத்தில் அநேக தேவைகளோடு நீங்கள் இந்த மாதத்தை தொடங்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் எந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு பலன் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். ஆனபடினால அந்த பலத்தை, அந்த பலனை கர்த்தர் கொடுக்க இந்த காலையிலே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். எண்ணாகமங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவங்க கவனிப்பீர்கள் என்றால், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி பலன் தரப்போகிறார் என்றால், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்தில் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்கள் பலன் குண்டி போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கொத்த பலத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஆகும், இது கூடும் என்று ஆவியானவர் இந்த காலையிலே திருவுள்ளம் பற்றுகிறார். ஆதலால் இந்த காலையிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி தேவனுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பலம் என்பது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். இந்த நல்ல காலையிலே மிருகங்களுடைய பலனை ஸ்டடி பண்ணி, மிருகத்தினுடைய பலம் எந்த மிருகத்துக்கு அதிகம் இருக்கிறது என்று ஸ்டடி பண்ணினதுல காண்டாமிருகத்தை காட்டிலும் பலம் உள்ள ஒரு மிருகம் இல்லை என்பதாகும். ஆனால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்தை இந்த மாதத்தில் தர அவர் சித்தம் உள்ளவர். நீதிமொழிகளின் புத்தகம்
24 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்போமே. நீதிமொழிகள் 24:15. துஷ்டனே எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே துஷ்டனை நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று ஆவியானவர் இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆதலால் துஷ்டன் உங்களை மேற்கொள்ளாதபடி தேவனுடைய சமூகத்தில், நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் தேவன் ஒரு புது பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உங்களை வழி நடத்துவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒருவனை நாடு கடத்தப்பட்டு தேவன் அவனை ஆவிக்குள்ளாகி அங்கிருந்து கண்டதையும் பார்த்ததையும் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டதை இந்த காலையில் அவனுக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த பலத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் மகா சத்தமிட்டு வல்லமையிலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் கரங்களை தட்டி இந்த நல்ல காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று என்ன தருவாராம்? பலத்தை அவர் அருளுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல காலையிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை அருளுவார். ஆமென் சொல்லுங்க. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும், நான் இந்த அதுதான் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். பலத்தை, கனத்தை, மகிமையை உங்களுக்கு தருகிற ஆண்டவர். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 29:11 மறுபடியும் வாசிக்கலாமே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிறவர். இரண்டாவதாக இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருகிற மாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே யோவானுக்கு கர்த்தர் எழுதி கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமாதான கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நான் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போயிருக்கிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ரோமர் 5 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து கேட்க உங்களை கர்த்தர் நாமத்தில் அழைக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நம்ம என்னத்தை பெற்றிருக்கிறோம்? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சமாதானத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன் என்று அவர் வாக்குத்தத்தத்தை உரைக்கிறார். ஒருவேளை கடந்த 3 மாதங்கள் பல நிலைகளில் சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். சமாதானம் அற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு தரப்பட்டது சமாதானம். சமாதானத்தின் நாயகர் கிறிஸ்து. சமாதானம் அவருடையதை நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்று ஆவியானவர் திரு உள்ளம் பற்றி இருக்கிறார். 2 வசனத்துக்கு கூடி நாம் வாசிக்க கேட்போமே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஆகிலும் ஆம் போகட்டும், ஆம் 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 ஆம்
சமாதானமாய் இருக்கும்படிக்கே. கரங்களை தட்டி. ஒரு நண்பனை கர்த்தர் கூட்டி சேர்த்தார் என்றால், உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் தந்தார் என்றால், உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் தந்தார் என்றால், அதில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது சமாதானத்துக்காக தான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆராதனை வாசஸ்தலம் என்பது கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க கூடி வர சொல்ல உங்களுக்கு அந்த இடத்திலிருந்து என்ன உண்டாக வேண்டும்? சமாதானம் உண்டாக வேண்டும். கொரிந்து சபையை பல நிலைகளில் பவுலை கொண்டு பல எண்ணற்ற முத்துக்களாகிய வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகிலும் அவிவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரராவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். எங்க நம்ம சமாதானத்தில் குறைஞ்சோமோ, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருக்க பண்ணி உங்க வேலையில சமாதானத்தை கட்டளையிட போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர் கட்டளையிட போகிறார். உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிட போகிறார் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். எபேசிய நிருபத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினைகளை நடுச்சுவர்களை தகர்த்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் பல இடங்களில் வருவது, ஒன்னை விட நான் இன்னும் குறைஞ்சாளா? படிப்பில், வேலையில், புத்தியில், அறிவில், பணத்தில் ஒன்னை விட நான் குறைந்தாளா? நான் எங்கு நம்முடைய வாழ்வில் வருகிறதோ அங்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடமில்லாமல் போகிறது. நம்ம 2 தரத்தில் சஞ்சரித்தவர்கள். உலகத்துக்கும் இந்த தேவனுக்கும் நம்ம 2 இடத்துல பயணிக்கிறோம். ஆனால் நீங்கள் உலகத்திற்காக பயணிக்கப்பட உங்களை கர்த்தர் அழைக்க வரவில்ல. எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி, அங்கதான் பாயிண்ட், இருதரத்தாராயிருந்த நம்மை ஒன்றாக்கினார். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ளே பகை இருக்கிறதா? நமக்குள்ளே வேற்றுமை இருக்கிறதா? நமக்குள்ளே நான் என்கிற பெருமை இருக்கிறதா? இதை ஒன்றாக்குவதற்கு பகையை நடுநின்று தேவனாகிய கர்த்தர் பிரிவினை என்கிற சுவரை தகர்த்து போட்டார். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் சமாதானத்தை தரப்போறேன். ஆமென் சொல்லு. எங்க நீ சமாதானத்தை இழந்தாயோ, இந்த புது மாதம் உங்கள் எல்லா நிலைகளிலும் சமாதானத்தை தருகிற மாதம். மறுபடியும் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை மறுபடியுமாக நாம் வாசிக்க கேட்போமே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு கர்த்தருடைய பலன் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன தருவாராம்? சமாதானத்தை தருவார். 3வது சொல்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் எபேசிய நிருபத்தை வாசிக்கும் பொழுது 1:3 சொல்லுகிறது, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனபடினால் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். சங்கீதம் 3 அதனுடைய 8ஆம் வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் கரங்களை தட்டி. அதுல பிராக்கெட்ல சேலா என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், சேலா என்ற வார்த்தைக்கு ஸ்டாப் ஆன் திங், அந்த இடத்தை நிறுத்தி திருப்பி மறுபடியும் அதை வாசிக்க சொல்வதற்கு தான் சேலா என்ற பதம்
அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு தேவரீருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மள பொதுவாக என்ன ஆசீர்வாதம்னு சொல்லுதம்னு சொன்னா, நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல வேலை, நல்ல வருமானம், இதுதான் நம்மை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நல்ல பூரணமாய் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவ ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாக வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை அடிக்கடி கர்த்தரிடத்தில் சோதித்தறிய வேண்டும். கர்த்தாவே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ரட்சிக்கப்பட்ட சுபாவம் எனக்குள்ள இருக்கிறதா? அந்த ரட்சிக்கப்பட்டதனுடைய ஆசீர்வாதம் என்னை தேடி வந்திருக்கிறதா என்று இந்த காலையிலே நாம் ஒன்று சோதித்து பார்க்க வேண்டும். இந்த காலையிலே கர்த்தர் இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே 3 விதமான ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒன்று, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு புது பலன். சொல்லுங்க, ஒரு புது பலனை அவர் கொடுக்க வல்லவர். இதுவரையும் நீங்கள் அனுபவித்திராத, அறிந்திராத 2வது சமாதானத்தை அருளுகிறவர். 3வதாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறாரா? ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும் என்று வாழ்த்தி தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தாவே நீர் பலன் கொடுத்து, நீர் தம்முடைய பிள்ளைகளை சமாதானப்படுத்தி, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால் இந்த காலையிலே அனுப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,